ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோட்டஸ் சேனல். இப்போ நாம் ஒரு பொரியல் பண்ண போகிறோம். அதை நான் வந்து இப்போ ஒரு வெறும் சாம்பார் வச்சுருக்கேன். அதாவது பருப்பு சாம்பார், துவரம்பருப்பு சாம்பார் வச்சுருக்கேன். அதில் காயெல்லாம் போடாமல் வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு சைட் டிஷ் இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். இந்த சைட் டிஷ்ஷில் வந்துட்டு நான் இப்போ காயெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போது மசாலாலாம் வந்துட்டு நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். என்னென்ன காய் ஆட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, இப்போ கேரட்டு, உருளைக்கிழங்கு இதை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு, வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு அதில் போட்டுட்டு, நான் போட்டுட்ருக்கேன்ல இந்த குழம்பு மிளகாத்தூள், தயிர், அதுக்கப்புறம் வந்து லைட்டாக கரம் மசாலா, கொஞ்சம் வந்துட்டு வெறும் மிளகாத்தூள், அது உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு, இப்போது நம்ம அது மேலே கொஞ்சம் வந்து ஒரு எண்ணெய் கொஞ்சம் வந்து ஊற்றிக்கிறோம். கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து குழம்பு தாளிக்கிறோம் இல்லையா, அந்த ஆயில் நீங்கள் என்ன தாளிக்கிறீங்களோ அதை போட்டு ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா வந்து நான் போட்ட அத்தனை இன்க்ரீடியன்ட்ஸையும் வந்து நாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். பாருங்கள், இது அந்த மசாலாலாம் வந்துட்டு அதில் இந்த தயிர்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, எண்ணெய், தயிர், அது எல்லாமே வந்துட்டு அதில் நல்லா அதிலே வந்துட்டு அந்த லிக்யூட்லேயே வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆகிட்டு இப்போது கடாய் வச்சு நம்ம வந்து காய வச்சிடுறோம். கடாயை வச்சுட்டு நல்லா வந்து காஞ்சிட்ட பிறகு நம்ம எண்ணெயை வந்து ஆட் பண்ணிடுறோம். எண்ணெயை வந்து நம்ம ஆட் பண்ணி இதுலேயே நம்மளுக்கு நல்லா இந்த எண்ணெய் வந்துட்டு நம்மளுக்கு வந்து காயணும். தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி அது வரைக்கும் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஊறினா கூட போதும். அது நல்லா சோக் ஆயிடுச்சுன்னா அது நல்லாயிருக்கும். அது இது இப்போ வந்து எண்ணெய் வந்து நம்மளுக்கு காய்ஞ்சிட்டு இருக்குது. இது நல்லா வந்து கொஞ்சம் ஊறி நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு பதத்துக்கு வந்து வந்திருக்கு. எண்ணெய் வந்து இப்போ காஞ்சிருக்க கடாயில் வந்துட்டு நம்மளுக்கு காஞ்சின்னு இருக்குது. இப்போ நாம் வந்து இந்த தயார்படுத்தி வச்சுருக்கிற இந்த மசாலா வித் வெஜிடபிள்ஸை வந்துட்டு நாம் வந்து அந்த கடாயில் வந்துட்டு ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, காஞ்சிட்டு இருக்கிற இதில் கடுகு போட்டு நம்ம வந்துட்டு பொரிய விட்டுடணும். ஸோ இப்போ வந்து கடுகு வந்து பொரிஞ்சுட்டு இருக்குது. கடுகு வந்து பொரிஞ்சிட்ருக்கு. அந்த காய் அப்படியே வந்து ரெடியாக இருக்குது. இந்த நல்ல கடுகு வந்து நம்மளுக்கு வந்து எப்படின்னா பொரியாமல் அது படப்படன்னு வெடிக்கும்ல, அது மாதிரி வெடிக்காமல் அதுக்கு முன்னாடி நம்ம போட்டோம்னா அதுக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அது வாயில் வந்து நழுக்கு நழுக்கு அப்படின்னு ஒரு சவுண்டு வந்துட்டு ஒரு மாதிரி வரும் வாயில். அது கொஞ்சம் நம்மளுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும், டேஸ்ட்டும் கொடுக்காது. ஆனால் கடுகு வந்து நல்லா தீய விடக்கூடாது. இப்படி படப்படன்னு பொரிஞ்சதுனாவே, நான் இப்போ சிம்மில் தான் வச்சுட்டு அது இது பண்ணியிருக்கேன். அதனால் பொரிஞ்சிடுச்சு. இப்போ எல்லாமே காய் வந்து போட்டேன். இப்போ இந்த ரெடி பண்ணி வச்சுருந்துருக்கிற அந்த காய் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வந்து அதில் வந்து ஆட் பண்ணிட்டு நல்ல தட்டில் இருக்கிற அந்த எல்லாத்தையும் வந்து அந்த காய் எல்லாத்தையும் நம்ம வந்து போட்டுட்டு இப்போது நம்ம ஒரு கரண்டி எடுத்து நம்ம வந்து அதை வந்து நம்ம நல்லா வந்து கிண்டி விடணும். நம்ம நல்லா அந்த இப்போ பொரிஞ்சிருக்கு இல்லையா, அந்த எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி 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 விட்டோம்னா இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பதத்துக்கு வந்து வந்துடும். அது நல்லா வெந்து ஒரு மாதிரி பாருங்கள்.